வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது நாலடியாரும் நம் வாழ்வு. 400 பாடல்களை கொண்ட நாலடியாரை நாங்கள் ஆய்வு செய்து அதன் உட்பொருளை அறிய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் கொண்டு வரப்பட்ட நிகழ்வுதான் இந்த நாலடியாரும் நம் வாழ்வு. அன்னை தமிழே, அகிலம் போற்றும் செந்தமிழே, உன்னை பாடிட உள்ளம் குளிருமே என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்தி கொண்டு இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக செல்வோம். TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது நாலடியாரும் நம் வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் பலர் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். தாயகத்தில் இருந்து சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள், இந்தியாவில் இருந்து வெள்ளத்தாயி அவர்கள், சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள், அடுத்து லண்டனில் இருந்து பத்மலோஜினி திரு அவர்கள், இவர்கள் அனைவரும் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி செய்தியோட நாங்கள் இந்த நாலடியாரை ஏன் ஆய்வு செய்கிறோம், அந்த நாலடியார் தர்ற தத்துவம் என்ன என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். இந்த நாலடியாரும் திருக்குறளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அதாவது அது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் மாதிரி இதிலும் பால்கள் இருக்கின்றன. ஆனால் அது 2 அடி, இது 4 அடியாக இருக்கின்றது. அதாவது 4 சீராக இருக்கின்றது நாலடியார், 2 சீராக இருக்கின்றது திருக்குறள். அவை இந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற இந்த திருக்குறள் மாதிரி தான் அதில் உள்ள தத்துவங்கள் போல, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த நாலடியார் இருக்கின்றது. இந்த நாலடியார் உண்மையிலேயே 4 அடிகளை கொண்டதனால் நாலடியார் என்றும், 400 சமணர்கள் முனிவர்களால பாடப்பட்டதனால் அது 400 பாடல்களை கொண்டது எனவும் அறியப்படுகின்றது. ஆகவே அந்த விடயங்களும் உங்களுக்கு தெரியும். அதே நேரம் சமண முனிவர்கள் தான் இந்த நாலடியாரை பாடி இருக்கிறார்கள், பல முனிவர்கள். ஆகவே அதில் ஏதோ ஒரு தத்துவம் இருக்கிறது தானே நாங்கள் நினைச்சு பார்த்தால் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது பாகம் 2க்கு வருகின்றோம். பாகம் 2ல் இருக்கின்ற பாடல்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். நான் தந்த ஒழுங்கிலேயே நாங்கள் இந்த பாடல்களை பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். இதில் பாடல் 3 மட்டும் நாங்க செய்து விட்டோம். இப்பொழுது 4வது பாடலை தருவதற்காக சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். TTS கழகம் நடத்துகின்ற நாலடியார் என்கின்ற அறத்துப்பால் துறவரவியலில் இன்று தலைமை தாங்கி நடுவராகவும் தலைமையாகவும் நிற்கின்ற நவுலா சிவநாதன் அம்மனுக்கும், ஏனைய இந்த திறனை ஆயமாக வந்து நல்ல நிலையிலே உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே ஏற்படுத்தி வந்திருக்கின்ற பெருந்தகைகளுக்கும் இந்நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு எனது பாடல் 4வது. நின்றனே நின்றனே நில்லா என உணர்ந்தீயே, ஒன்றின ஒன்றின வல்லி செய்ய சென்றன சென்றன வாழ்நாள் செலுத்துடன் வந்தது பூச்சி. இதன் பொருளாக உலகத்தில் உள்ள மக்களே, நிலைத்துள்ளன என்று கருதப்பட்ட செல்வங்கள் எல்லாம் நிலைத்து நிற்பனவல்ல என்பதை உணர்ந்து உங்களால் செய்யக்கூடிய அறங்களை செய்வீராயின் உடனடியாக செய்வேன். ஏனெனில் உமது ஆயுள் நாட்கள் நிறைய கழிந்து விட்டன. யமனும் உங்கள் உயிரை கவர்வதற்காக கோபித்து விரைந்து வந்து கொண்டிருக்கின்றார். நின்றன ஒன்றின வினையாளனையும் பெயர்கள் முறையே செல்வத்தையும் அறத்தையும் குறிப்பால் உணர்த்தின. இந்த குறிப்பால் உணர்த்தின செயல்பாடுகளில் பார்க்கும் போது எமக்கு வைக்கின்ற ஒரு தேக்கமாக வைக்கின்ற செல்வம் நிலை நிற்காது. அறம் செய்ய விரும்பு 60 சினம் என்று சொன்னார்கள். ஏன் கொடுத்ததெல்லாம் கொடுத்தால் அது யாருக்காக கொடுத்தான் என்று சொன்னார்கள். அந்த நிலையில இருந்து பாருங்கள், இன்று தரவில்லை அன்று தந்து விட்டார்கள். அறம் செய்து கொள், தர்மத்தின் நிலையை உணர்ந்து கொள், செல்வம் நிலை நிற்பது இல்லை என்பதை விழித்துக்கொள் என்றுதான்
நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் பாங்கையும் பரிவட்டமாக நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறது இந்த நாலடியார். இந்த நாலடியார் என்பது நான் மரங்களை நல்லவர்களை கூட்டிக் கொண்டு வருவதும் நல்லதை நம்மோடு சேர்க்கொள்வதும் இன்று எனக்கு இருக்கு என்று எதிர்பார்ப்பு கொண்டு வைத்திருந்து யமன் வந்து என்னை கொண்டு போகும் போது அந்த பொருள் எங்கே இருக்க போகிறது, இன்று என்னுடையது நாளை வேறு ஒன்றதாக மாறிவிடுகிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் நல்லதாக மாறினால் அது எப்பவும் நன்றாக இருக்கும் அல்லவா? நல்ல நிலையிலே மனிதன் தேடும் செல்வம் அனைத்தும் தேக்கி வைப்பதில் எந்த பலனும் இல்லை. நானும் மகிழ்ந்தால் இன்னும் ஒருவருக்கு கொடுக்கும் போது அவரும் மகிழ்வார் என்பது திண்மமாகிறது. நம்முடைய வாழ்க்கை நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போறதுக்கு, இது எல்லாம் ஒரு சொல்லாலே உணர்த்தக்கூடியது. செல்வம் நிறைக்காது, எந்த நிலையும் வந்து எம்மோடு நிற்காது. நாம் செய்கின்ற தர்மம், அந்த அறம், அந்த கொடை, அந்த கொடையின் தன்மையில் நாம் பாதிக்க வேண்டிய அனைத்தும் நன்மையாகவும் ஒரு நிலையாகவும் நன்னெறியாகவும் நாம் செய்து கொள்ளும் போது அந்த நெறி நம்மை யமன் வரும்போதும் தர்மம் தலை காக்கும் என்பது சான்றாக அமையும். நடுவரே, இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி வணக்கங்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அழகாக அந்த அதாவது துறவரவியல்ல நாங்க 4வது பாடலை தான் எடுத்திருக்கின்றோம். அது அறத்துப்பாலுக்குள்ள இருக்கிற ஒரு விடயம்தான். நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று என்று அழகாகவே அதன் விளக்கத்தை மிகச் சிறப்பாக சொன்ன சர்வேஸ்வரி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த உயிரோடு உடம்பு கூடி வாழ்கின்ற நாட்கள் செல்கின்றன செல்கின்றன, எங்களோட போற நாட்கள் செல்கின்றன. ஜமன் கோபித்து விரைந்து வருகிறான். எங்களை உயிரை எடுக்க ஜமன் வந்து கொண்டிருப்பது உண்மை. ஆதலால் தான் நிலவெற்றன என்று நாங்கள் நினைக்கிறதெல்லாம் அவை ஒரு காலமும் நிலவெற்றிருக்காது. அது எப்படி பார்க்கிறோம்டா, உண்மை அறிந்து பார்த்தால் அவை எல்லாம் நிலையற்றன என்றுதான் வரும். ஆனால் நாங்கள் அறங்களை செய்து வாழ்ந்தோமானால் அதுதான் ஒரு புண்ணியமாக எங்களை உயர்த்தும். இப்படி செய்யற விடயங்கூட இப்ப சர்வேஸ்வரி வந்து அந்த நாலடியாரை எடுத்து 4ஆக வகுத்து அதுக்குள் உள்ள தத்துவங்களையும் சொல்லி அதை விட ஏனைய உதாரணங்களையும் கொண்டு வந்து அவர் சொல்லுறதை பார்க்க அது கூட ஒரு அறச்செயலுக்குள்ளதான் வருகுது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னால் எது இயலுதோ அதை செய்வது கூட ஒரு அறம்தான். அது சமுதாயத்துக்காக மக்களுக்காக போய் சேரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறது. ஆகவே இருக்கிற இந்த வாழ்க்கை வந்து நிலையாமையாக எங்களுக்கு இருக்கிறதை தெரியும். அவை இந்த வாழ்க்கையை நாங்கள் நன்மை செய்து வாழ வேணுமெண்டா அறஞ்செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை தருகின்ற ஒரு நாலடியார். அருமையான ஒரு பாட்டு. நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின செய்யுங்கள் என்று வருகிறது. சர்வேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாங்கள் வெள்ளத்தாய் ஆமா நீங்க பாரு வெள்ளத்தாயி பாடல் 5ஓட பாருங்கள். அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்கோ. வழங்கும் நாலடியாரும் நம் வாழ்வும் என்ற தலைப்பின் கீழ் இந்த அருமையான அற்புதமான மாலை நேரத்தில் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாலடியார் அப்படிங்கும் போது ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றான இந்த நாலடியார் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்பது போல அந்த 2 வரிகளில் நாம் வாழ்க்கையவே கற்றுக்கொள்ள முடியும். அதே போல இந்த 4 வரிகளும் நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லி தருகின்றன. நாலடியாரின் 5வது பாடல் செல்வம் நிலையாமை என்னும் அதிகாரத்தின் கீழே இந்த பாடல் வருது. நாலடியார் நூல்ல உள்ள முதல் அதிகாரமே இந்த செல்வம் நிலையாமை அப்படிங்கிறது தான். இதுல மொத்தம் 10 பாடல்கள் இருக்கிறது. அதுல 5வது பாடல் அது எப்படின்னா, பின்னர் பயன்படும் என்று பிடித்து இரார், அதாவது பொருள் இருக்கும் போதே தர்மம் செய்தல் அப்படிங்கிற பொருளோட இந்த பாடல் வருது. என்னானும் ஒன்று தம் கையுற பெற்ற கால் பின் ஆவது என்று பிடித்து இரார், முன்னே கொடுத்தார்
உயப்போவர் கொடுயில் தீக்கூற்றம் கொடுத்து ஆறு செல்லும் சுரம். இதுதான் அந்த பாடல். இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, ஏதாகிலும் ஒரு பொருள் நமது கையில் சேரப்பெற்றால் முதுமை காலத்தில் அது நமக்கு பயன்பெறும் என அதனை பிடித்து வைத்திராமல் அப்பொருள் அழிவதற்கு முன்பே அறம் செய்தவர்கள், அதாவது அடுத்தவங்களுக்கு அது பயன்பெறும் வகையில நாம் அந்த பொருளை பயன்பட மாதிரி அதை செய்யணும். அது அந்த பொருளை அழிவதற்கு முன்பே அறம் செய்தவர்கள் தனது தொழிலில் தவறாத கொடிய யமன், அதாவது யமனை மாதிரி ஒரு நேரம் தவறாதவங்க உலகத்திலே கிடையாதான். அந்தந்த நேரத்துல கரெக்டா அவர் அவரோட வேலையை பண்ணிட்டு இருப்பாரு. தனது தொழிலில் தவறாத கொடிய யமன் பாசக்கயிற்றால் கட்டி இழுத்து செல்லும் பாலை வழி நின்றும், அதாவது பாலைவனம் போன்ற கொடுமையான வழி நின்று தப்பி செல்வர். அதாவது பிறகு நமக்கு பொருள் வேணும் வேணும் நம்ம சேர்த்து வைக்காம அதை நம்ம தர்மம் அப்படிங்கிற அறம் நம்ம பண்ணும்போது மற்றவங்களோட கஷ்டங்களை தீர்க்கும் போது அந்த யமனே இழுத்துட்டு போற வழி கூட நமக்கு பூஞ்சோலையா மாறுமா. எல்லாருமே ஒரு நாள் யமனோட கயிற்றுக்கு போகக்கூடியவங்க தான். ஆனா அந்த போற வழி பாலைவனமாட்டு இல்லாம பூஞ்சோலையாட்டு இருக்கும். அதான் அறம் செய்பவர்கள் நரகம் புகார் துறக்கம் எய்துவர் என்பது இந்த பாடலோட கருத்து. அதாவது நம்ம எல்லாருமே போறவங்க தான், ஆனா நரகம் போக மாட்டாங்க. யாருன்னா தர்மம் பண்ணியவங்க, அறம் பண்ணவங்க. நமக்குன்னு சேர்த்து சேர்த்து வச்சு பழைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூமை திறந்தாலே பொண்ணும் பொருளும் கொட்டி கிடக்குமா, ஆனா ஊரெல்லாம் பசி பட்னியோட இருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ண அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவைக்கு போக மீதி எல்லாத்தையும் நாம தர்மம் பண்ணி மற்றவங்களோட கஷ்டங்களை தொடக்கும் போது அந்த புண்ணிய காரியம் நம்ம போற வழிய நல்ல வழியா மாத்தி கொடுக்கும் அப்படிங்கிற இந்த கருத்தை அப்பவே அவரு சொல்லியிருக்காரு. இன்னமும் நாம அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னமும் எங்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. என்ன அழகாக சொன்னீர்கள். என்னானும் ஒன்றுதன் கையுற பெற்றங்கால் பின்னால் சென்று பிடித்திரா முன்பே கொடுத்தார் உவப்போதர் கோடில் தீக்குற்றம் தொடுத்தார் செல்லும் சுரம் என்று அழகாகவே அந்த பாடலை எடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே சிறப்பாக இருக்கின்றது. அதாவது எந்த ஒரு பொருள் கையில் கிடைக்கப்பெற்றாலும் அப்பொருள் மூப்பு வருங்காலத்தில் பயன்பட போகிறது என்று இறுக பிடித்து கொள்ள நாங்கள் அப்படித்தான் செய்வினோம். இறுக பிடிச்சு வச்சிருப்பினோம். கடைசியா அந்த பொருளையும் அனுபவிக்காயினம் காசையும் அனுபவிக்காயினம் உங்களோட கனவேர் இருக்கினோம். என்ன சொல்லுவினம், மாண்டார் வருவரோ மாநிலத்தில் என்று சொல்லுவினம். அதாவது இறந்தவர்களும் பெற மாட்டார்கள், ஆனால் நீங்கள் உங்களோட பொருளை சேமிச்சு வச்சிருக்கிறீர்கள், அது பிரயோசனம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் கொடுக்காமல். ஆகவே இளமை இல்லை என்று நம்மிடம் கேட்டோருக்கும் கொடுத்தவர் நடு நிலைமை உள்ள கொடுமை உடைய யமன் தன்னை பாசக்கயிற்றால் கட்டி கொண்டு போகிற பால நிலத்திலிருந்து தப்பித்து செல்வர். பாத்தீங்களோ? அப்ப யமனையும் நாங்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு வருவோம் என்றால் நாங்கள் உண்மையிலேயே அறம் செய்ய வேண்டும். அந்த அறத்தை தர்மத்தை செய்து இந்த நிலையான வாழ்க்கையை அந்த நிலையில்லா வாழ்க்கையை நிலையானது என்று நாங்கள் உணர்ந்தோம் என்றால் கட்டாயமாக அறம் செய்ய வேண்டும். அந்த அறம் எங்களுக்கு இன்னும் கூட காலம் நாங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தரும். இல்லாவிட்டால் யமன் பாசக்கயிற்றால் எங்களை சின்ன வயதிலேயே இழுத்து கொண்டு போயிடுவான். அது சிலருக்கு சின்ன வயதுல சிலருக்கு இறப்பு நடக்குது என்று நாங்கள் கேட்டோம்டா, அந்த சின்ன வயதுல அவர்களுக்கு இறப்பு அந்த இறப்பு அவர்களுக்கு அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஆகத்தான் பெறுகின்றது. மிக அழகாக சொன்ன வெள்ளத்தாய்க்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி அக்கா. நன்றி அக்கா. நன்றி. வணக்கம் சிறுவர சுந்தரி, வாங்கோ. அடுத்து 7வது பாடலை தரப்போகிறேன். அதற்கிடையில் திரிபுர சுந்தரி 1வது பாடல் என்று போட்டிருக்கிறது. அதனை அண்டை செய்தால் நம்மளது. வணக்கம் திரிபுர சுந்தரி. வணக்கம். வணக்கம் சகோதரி. வணக்கம். எத்தனையாவது பாடல் நீங்கள்? 6வது பாடல். 6வது. ஓகே, தாங்கோ. நீங்கள் விழாவில நிக்கிறீங்களோ வீட்டில நிக்கிறீங்களோ? ஆமா, ட்ரெயின்ல இருக்கேன். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். TSS தென்முழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாலடியார்ல
நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்காங்க. 4ம் 7ம் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய நீதி நூல். அப்ப போயிட்டு இங்க பேசலாமா? பேசலாம் பேசலாம், நீங்க பேசுங்க. நீங்க அது அந்த இது வெயில் வந்தது. சமணர்கள் இந்த நூலை எழுதியவர்கள் சமண நூல் தொகுப்பு. ஆமா 17 கீழ்கணக்கு கீழ் வரக்கூடிய நூல். இதை எழுதியவர் யாருன்னா பதுமனார் எழுதின பதுமனார். பாடல் 6. உனக்கென்று வழங்கியுள்ள நாளின் எல்லையை நீ கடக்க முடியாது. உடலையும் உயிரையும் கூறுபடுத்தும் கூற்றம் குதிக்கும் போது விலகிவிட்டு விளைத்து வாழ்ந்தவர் இங்கு யாரும் இல்லை. உனக்கென்று வழங்கியுள்ள நாளின் எல்லையை நீ கடக்க முடியாது. உடலையும் உயிரையும் கூர்படுத்தும் கூற்றம் குதிக்கும் போது விலகிவிட்டு பிழைத்து வாழ்ந்தவர் இங்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது பாடல். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதா, உனது ஆயுளுக்கு என்று இறைவன் நிர்ணயித்துள்ள நாட்களில் அளவை நீ ஒரு நாளும் கடக்க முடியாது. இறைவன் வழங்கக்கூடிய நாள ஒரு நாளும் நம்ம தாண்டி, அந்த எல்லையை விட்டு ஒரு நாள் கூட நாம தாண்டி வாழ முடியாது. உடலையும் உயிரையும் பிரித்து கொண்டு வரும் யமதர்மன், அத கூற்றம் அப்படின்னா யமதர்மன், உடலையும் உயிரையும் பிரித்து கொண்டு வரும் யமதர்மன் உன்னை நெருங்கி வரும்போது அதனை தடுத்து விலக்கிவிட்டு இந்த உலகில் பிழைத்தவர் எவரும் இல்லை. ஆகவே நிலையற்ற இந்த வாழ்க்கையில் வாழும்போது உன்னிடம் இருக்கும் பொருட்களை பிறருக்கு வழங்கு. அதாவது தானம் செய்ய அப்படிங்கிறாரு. காலம் வந்து விட்டால் உன் வீட்டிற்கு முன்பாக சாவு மேளம் கொட்டப்படும் நாள் வந்துவிடும் அப்படிங்கறத சொல்றாரு. இதுல என்ன அப்படின்னா, இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தான தர்மம் செய்யணும். நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்தக்கூடாது. கூற்றம் எப்பொழுது வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த வாழ்க்கை நிலை இல்லாதது. ஆதலால் இருக்கிற வரைக்கும் தான தர்மம் செய்து நம்ம வாழ வேண்டுங்கிற ஒரு நீதியை இந்த பாடல் அருமையாக சொல்கிறது. வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இழைத்த நாள் எல்லையிலா பிழைத்தோர் இக்கூற்றம் குதித்ததந்தார் ஈங்கில்லை ஆற்றும் பெரிய பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தமிழி தன்மம் படும் என்று அழகாகவே இருக்கின்றது. அழகாகவே இந்த வெண்பா வந்திருக்கின்றது. மிகச் சிறப்பாக அதனை ஆய்வு செய்திருந்தார் திரிபுர சுந்தரி அவர்கள். மிகப்பெரிய செல்வத்தை வைத்திருப்பவர்கள், அதான் நாங்க சொல்றோம், இவ்வளவு பெரிய செல்வத்தை நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்காமல் வச்சிருந்தாலும் கூடு விட்டு ஆவிதான் போனவின் யாரோ அனுபவிப்பர் அந்த பணம். கூடு விட்டு நாங்கள் இறந்தா பின்னர் யாரோ அனுபவிக்கிறோம். அதனால் இருக்கும்போது நல்லவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது உண்மையான ஒரு கருத்து. இதை கூறும் பொழுதுதான் நான் இந்தியாவில் ஒரு மாணவனை பார்த்தேன். அவனுடைய வயசு 14 வயசு. அந்த தாயாருக்கு 2 பிள்ளைகள், அதுல இவர் மூத்த பையன். அப்ப இந்த பையனுக்கு ஆசை தான் ஒரு ஸ்போர்ட்ல வர வேணுமாண்ட, ஒரு விளையாட்டு வீரனா வர வேணுமாண்டா. அம்மா எனக்கு அந்த விளையாட்டு பயிற்சி என்ன கொண்டு போங்கன்னு கேட்டு இருக்கிறார். அது உதவந்தாட்ட பயிற்சி. அப்ப தாயார் ஒருக்கா 2 தரம் கொண்டு போனார். பேர்ந்தவருக்கு நிறைய காசு கட்ட வேண்டியதா இருந்தபடியா அவர் சொன்னாராம், இப்படி 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கட்ட என்னால முடியாது, கஷ்டம் சொன்னாவாம். அப்ப சரியன்றுட்டு அவன் ஐயோ எனக்கு விருப்பமா இருக்கேன்னு போட்டு இப்படி இருந்த அந்த மாணவனுக்கு திடீரென அவன் நண்பன் ஒருவன் எக்ஸாம் ஒன்று எடுக்க போதாம். அந்த பையன் அந்த அவற்றை வகுப்பு தோழன் ஒருவன், அவனுக்கு டியூஷன் ஃபீஸுக்கு 6000 ரூபாய் தேவையண்டு. அப்ப இந்த பையன் அம்மாவை நான் விளையாட்டுக்கு கட்ட வேண்டாம், இந்த பையனுக்கு கட்டுங்கள் என்று. அவன் இது படிச்சாதான் அந்த வீடு உயிர் பெறும், அதாவது அந்த வீட்டில உள்ளவர்கள் வாழ்வார்கள், இல்லாட்டி அவனுக்கு காசு இல்லை, அவனுக்கு படிக்காட்டி கஷ்டம், அம்மா நீங்க இந்த காசை கொடுங்கோ, பேருந்து எனக்கு விளையாட்டுக்கு தாங்கோன்னு சொல்லி அந்த பையன் அந்த நேரத்திலே தன் நண்பனுக்கு உண்மையான அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தவன் அந்த கல்விக்காக. அப்படி பார்க்க அறம் செய்ய வேணும், எங்க இருக்கோ அதை செய்ய வேணும் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள் நீங்களும். எமனிடத்தில் அதாவது அப்புறப்பட்டு உயிர் பிழைத்திருப்பவர் இவ்வுலகத்தில் இல்லை. ஏனென்றால் அவர்கிட்ட உயிர் போனா பிரிய இயலாது. ஆகவே இந்த நிலையில பார்த்தோம்டா ஒரு
நிலையாமை இருக்கிற காரணத்தால நாங்கள் நிலைக்க வேணும் என்றால் உண்மையிலேயே அறஞ்செய்ய வேண்டும் என்பதை அழகாக சொன்னார். அந்த பாடலுக்கு அந்த வெண்பாவுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த நாளடியார்ந்த நிறைவு பாடலை தரலாம் என்று நான் வருகிறேன். இப்பொழுது அந்த நிறைவு பாடலுக்கு வருகின்றேன். இன்றைய நிறைவு பாடலாம் 7வது பாடலாக தோற்றம்சால் ஞாயிறு நாளிகையாய் வைகலும் தோற்றஞ்சால் ஞாயிறு நாளிகையாய் வைகலும் கூற்றம் அளந்து நுண் நாளும் உன் ஆற்ற அறஞ்செய்து அருளுடையீர் ஆகுமென் யாரும் பிறந்து பிறவாதார் இல். அதாவது அறஞ்செய்து அருளுடையீர் ஆகுமென் யாரும் பிறந்து பிரியாதார் இல் என்று வருது. என்ன அப்ப இதுல பாத்தீங்கன்னா தோற்றம்சால் ஞாயிறு, அதாவது சூரியன் ஒவ்வொரு நாளை அளந்து வச்சிருக்கிறார். ஏனென்றால் சூரியன் நாட்களை அளவுகோலாக கொண்டுதான் இந்த சூரிய நாட்களை எங்களுக்கு இன்றைக்கு 4 மணி 5 மணி 6 மணி எப்படி நாங்கள் ஒரு சூரியனை அளவுகோலாக கொண்டுதான் நாளிகையை பார்க்கிறோம். அப்படி அளவுகோலாக கொண்ட அந்த நாளிகையில இவன் ஒவ்வொரு நாளும் மனிதனின் ஆயுளை குறைத்து கொண்டே செல்கிறான். ஏனென்றால் ஒரு மனிதன் ஆயுள் கூட வேணுமென்றால் நல்லது செய்கிறவனுக்கு ஆயுள் கூடும், அல்லாது செய்கிறவனுக்கு ஆயுள் கூடாது. ஏனென்றால் குறிப்பிட்ட காலம் எடுக்கும். ஆனா நாங்க இன்றைய கதைக்கிறோம் என்னென்றால் வெள்ளத்தாய் நாங்க சொல்றோம் எப்படி என்றா துன்பம் செய்கிறவன் நீண்ட காலம் வாழ்றான், நாங்க நன்மை செய்கிறவை கதியில இறக்கினோம் என்றும் நாங்க பார்த்திருக்கிறோம். சில பேர் நல்லவர்கள் இறந்து விட்டார்கள். அது எப்படி என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இதுல இருந்து இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாளும் அதாவது மனிதன் ஆயுளை குறைத்து கொண்டே செல்கின்றான் இமன் என்று சொல்லினோம். ஒவ்வொரு நாளும் அவன் அந்த மனிதன் ஆயுளை குறைத்து கொண்டு செல்றான். ஏன்னா அதனாலதான் நிலையாமை என்று வருது எங்கட வாழ்க்கை. எனவே உயிரோடு இருக்கும் காலத்திலே அறச்செயலை செய்து பிறரிடம் கருணையுடன் வாழ வேண்டும். அதாவது ஒரு மனிதனோட நாங்க வாழைக்க அவனுடைய கருணையோட அவன் மகிழ்ச்சியோட, அதாவது ஒரு எங்களை இரக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையோட நாங்கள் வாழ வேண்டும். பிறந்த அனைவருக்கும் மரணம் என்பது தவிர்க்க முடியாது ஒன்றாக இருக்கின்றது. இப்ப இந்த பாடலை நான் பார்க்க என்னண்டா இந்த வாழும் காலத்துல நாங்கள் நல்ல சேவைகளை செய்து அறச்செயல்களை செய்து வாழல் சிறப்பு. இது கூட ஒரு அறம் தான். நாங்கள் இந்த ஜூமில செய்கிற இது கூட பலருக்கு பயன்பட வேணும். அந்த நாலடியாரின் 4 தத்துவங்களும் மற்றவர்களுக்கு தெரிய வேணும் என்றது உண்மை. அவை இந்த பதும முனிவர் அழகாகவே அதை எப்படி பாடுறாருண்டா 400 பாடல்களில அந்த நூல் வருகுதென்றால் அது ஒரு நிலையாமையை காட்டுகிறது. வாழ்க்கை நிலையாதது. ஆனாதான் நாங்கள் ஏதோ நிலைக்கும் என்று பொருள் வண்டம் சொத்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். சில நேரம் ஒருத்தருக்குமே உதவாம போயிடும். வாழ்க்கை நிலையற்றது. அதனால் உயிரோடு இருக்கும் காலம் அறஞ்செய்தல் வேண்டும் என்பதை அழகாக சொன்னது அந்த பாடல். இதை நான் திருக்குறள்ல ஒரு குறளுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏனென்றால் திருக்குறளை நாங்கள் எடுத்தோம்டா ஈரடியில சொன்னாலும் அது இதமான 2 கருத்துக்களை உள்ளடக்கித்தான் பெறும். அன்றினவாம் எண்ணாது அறம் செய்தது மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. உங்களுக்கு தெரியும் திருக்குறள்ல 36வது பாட்டு இது வருது 36வது அதிகாரத்துல. மரணம் என்பது எப்போதும் என்று சொல்ல முடியாது. மரணம் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. எனவே தாமதிக்காமல் அறஞ்செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றார். அவை உங்களுக்கு இருக்கிற காலத்திலேயாவது நீங்கள் அறஞ்செய்து வாழ வேண்டும். உங்களுக்கு முன்னாலே எத்தனையோ அறம் செய்ய விட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். ரோட்டில் நடந்து போகிறோம், திடீரென கண் தெரியாத ஒருவர் தடியோடு நடந்து வர தடியை விழுத்தி விட்டார். அப்ப பார்த்து கொண்டு நாங்கள் வேடிக்கையாக அதை வீடியோ எடுத்து போடுற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அப்படியா செய்கிறது? உடனே அவருக்கு அந்த தடியை எடுத்து கொடுத்து, ஐயா நீங்கள் விழுத்தி விட்டீங்க, இந்த அவங்க தடி. அவர் இப்படி 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 தேடுறார். அப்ப அவற்றுக்கு கையுக்கு 8 வயது. உடனே நாங்க என்ன செய்யணும்? அதை எடுத்து கொடுக்குறோம். அது கூட ஒரு அறம் தான். ஆகவே அந்த அறம் எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு மனநிலையில இருந்தா தான் எங்களுக்கு இரக்கம் என்பது இருக்கும் என்பது உண்மை. மரணம் எப்போது வரும் என்று அறிய முடியாது. எனவே தாமதிக்காமல் அறஞ்செய்ய வேண்டும் என்று வள்ளுவரே சொல்றார். அறம் மரணத்துக்கு பிறகும் இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா? அறம் அழியாதது. ஏனென்றால் மரணத்துக்கு பிறகும் அது வாழும் என்பது உண்மை. நீங்க ஒரு உதவியை செய்தால் அது மரணத்துக்கு பிறகும் வாழும். அதனால மரணத்துக்கு பிறகும் அழியாத துணை என்பதை வலியுறுத்துகிறது என்று திருக்குறளில இந்த அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்த மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்ற ஒரு
குறளும் இதை ஞாபகப்படுத்தி செல்கிறது. எனவே அறம் செய்தல் வேண்டும் என்று ஔவையார் அழகாக சொன்னார். அதெல்லாம் நாங்கள் நினைச்சு பார்க்கிறோம், என்ன அறத்தை நாங்கள் செய்கிறோம். சில நேரம் மறம்தான் செய்கிறோம், அறம் இல்லாமல் போகிறோம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அவை இருக்கிற காலத்துல நாங்கள் அறம் செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை எங்களுக்கு உணர்த்தி செல்லுகின்ற குறளோட பார்க்கல இந்த நிலையாமை, அதாவது நாலடியாரு நிலையாமை கூட அவன் எங்களை எப்போதோ இழுத்து கொண்டு போவான். ஆகவே இருக்கிற காலத்துல இன்பமாக வாழ வேண்டும் என்றால் அறஞ்செய்தல் அறஞ்செய்ய வேண்டும் என்ற ஒரு அருமையான கருத்தை சொல்லிக்கொண்டு நாங்கள் நிறைவு செய்வோம். வெள்ளத்தாயி இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டவர்கள் திரிபுர சுந்தரி அவர்கள், வெள்ளத்தாயி அவர்கள், சர்வேசரி சிவரூபன் அவர்கள், அவர்களுடன் நகுலா சிவநாதன் உங்களுடன் இணைந்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியில இணைந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.